புலி தனியாக தான் சண்டைக்கு போகும், நாய் தான் 4 நாயை கூட்டிக்கிட்டு சண்டைக்கு போகணும்னு சொன்னால் கூட்டணி போகிறத சொல்கிறாரு. நான் புரட்சிக்காரன், அரசியல் வியாபாரி இல்லைன்னு விஜய் வந்து கொடநாடு கொலையை பற்றியும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றியும் பேசாததை வியாபாரின்னு மறைமுகமாக விஜய் அடிக்கிறாரு. சீமான் கேண்டிடேட்டை விட்டு தனிச்சு போட்டிங்கிறதுல சரியாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் 4 வாரத்திற்குள் விசாரணை முடிக்க வேண்டும் என ஹைகோர்ட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறார். டெல்லியில் அமித்ஷா பார்த்துட்டு வந்த பிறகு இந்த எடப்பாடி அவர்களுடைய இந்த மூமெண்ட் எதை உணர்த்து? அமித்ஷா பார்த்துக்கிட்டு இதை டக்குனு முடிச்சிடலான்னு நினைக்கிறாரு. அவங்க முடிக்க மாட்டாங்க. இந்த இடத்துக்குள்ள அவங்க தோல்வி நாயகன் எடப்பாடி, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி, அவரை நம்பி சீட்லலாம் ஏமாற மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி இல்லாத ஒரு தலைவருங்கிறதும் பாஜக தலைமைக்கு தெரியும். அப்போ அவர் கூட கூட்டணிக்கு போகணும்னா ரொம்ப ஹெவி சீட் இல்லாமல் அவங்க போக மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த வழக்குகள் தேர்தல் ஆணையத்துக்குள்ள அதிகாரத்தை 4 வாரத்தில் முடிவெடுங்கன்னு சொன்னால் அது அவருக்கு அட்வர்ஸாக போனாலும் மாற்று ஏற்பாடு பண்ணதுக்கு அவருக்கு ஒரு வழி கிடைக்கும்னு அவர் நினைக்கிறாரு. தாவேகா தொடர்பாக வரக்கூடிய எல்லா செய்தியுமே கட்டுக்கதைகள், பொய் செய்திகள், ஏட்டுச்சுரைக்காய்கள், செய்தி அரசியல் தான். அது இப்போ செயல் அரசியலில் இவங்க வக்போர்டு அந்த விஷயத்துக்காக போராட்டம் நடத்துகிறாங்க. அது திமுக காங்கிரஸுக்கு, பாஜக திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு சேர்த்து விடக்கூடிய வேலை தான். இல்லை, ஒரு ஓட்டு அரசியல் தானே விஜய் ஓட்டு திமுக காங்கிரஸ் தாங்க போகும். இல்லை, இஸ்லாமியர் வாக்களை குறி வைத்து காய் நகர்த்துகிறார். என்ன குறி வச்சாலும் குறி வைக்கலனாலும் முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலை செய்யணும்னு சொல்லி சீமானுக்கே போகலையே. ஜனநாயகம் படத்துக்கு முஸ்லீம்ஸ் படம் பார்க்க வரணும்னு நினைக்கிறீங்க. 12 கோடி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க படம் பார்க்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அது லாபம் தான். பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓட்டு திமுகவுக்கு தாங்க போகும். நீங்க சிஏ எதிர்ப்புன்னு இப்போ சொன்னதே அண்ணாமலை சொல்ற மாதிரி பி டீமா தான் நீங்க அதை செயல்பட்டீங்க. அதிமுக ராஜ்யசபா எம்பிக்கள் வக்பு திருத்த மசோதா குறித்த ஆதரவு எதிர்ப்பு குரல் வாக்கெடுப்பின் போது பார்த்தீங்கன்னா வக்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். சிவி சண்முகம், தம்பித்துரை, அப்புறமேலு சந்திரசேகரன் எல்லாமே எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இதை பாராட்டி பேசியிருக்கார் திருமா அவர்கள். அதிமுகவை நட்பு சக்தியாக கருதுகிறாரா திருமா? சகோதரர் தொல் திருமா அவர்களே, மேல்பாதி மங்கலத்தில் சீமான் ஆலய நிலையத்துக்கு சொன்னாரு. ஏன் சிவி சண்முகம் சொல்லல, ஏன் கே பி முனிசாமி சொல்லலங்கிறத நீங்க நாணயமா நேர்மையா சொல்லணும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குஹன். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் இருக்கக்கூடிய இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவிப்பு வெளியாகிருக்கிறது அக்கட்சியின் சார்பில். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது சீமான் அவர்கள் சட்டசபை தேர்தலுக்கு தற்போதே தயாராகிவிட்டதை உணர்த்துதான். தெளிவாக தயாராகிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச வரையில் நாம் தமிழர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைமையில் ஜாதி கடந்த ஒரு தமிழர் இயக்கமாக தான் போயிட்டுருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் தென்காசியில் அவர் சமூக நீதி பார்வையில் கௌசிக் பாண்டியன் ஒரு மறவர் கேண்டிடேட்டை போட்டிருக்கிறாரு. படித்தவர், மருத்துவர், திறமையான ஒரு தம்பி, விருதுநர் மக்களவையில் நின்றவர். கடைசி டைமில் மாணிக் தாகூர் தோற்று போவாருங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் வரனால நல்லா ஓட்டு எடுத்தார். இன்னும் அதிக ஓட்டு எடுத்திருப்பார் அவர். இவர் தென்காசியில் அவர் இருக்கிறனால தென்காசியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற அளவு கூட சோஷியல் போலரைசேஷனில் அவருக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்களித்தாங்கன்னா சீமான் நிறுத்தின கௌசிக் பாண்டியன் வெற்றி பெற முடியுங்கிற அளவுக்கு தென்காசியில் ஒரு டாக் இருக்குது. அவர் இன்னொரு இதையும் சொல்கிறாரு. வேதாரண்யத்தை பொறுத்தவரை இடும்பாவனம் கார்த்திக் ஒரு பொருத்தமான கேண்டிடேட், மக்கள் தொண்டர், ரொம்ப திறமையானவர், தமிழ் தேசிய அரசியலில் ஈடுபாடு கொண்டவர், ஒரு பாசத்துக்குரிய தம்பி, மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தொலைக்காட்சியில் வாதங்கள் பண்ணக்கூடிய திறமை உள்ளவர். அவருடைய வலையொலியிலையும் தன்னோட கன்வின்சிங்கான ஆர்குமெண்ட்ஸை வைக்கக்கூடியவர். இதில் இன்னொரு பார்வை என்ன இருக்குன்னா, சீமான் என்ன கருதுறாருன்னு சொன்னாங்கன்னா, மக்களவைத் தேர்தலில் முக்குலத்தோர் வாக்குகள் மோடி பிரதமர்னு போச்சு. இப்போ முக்குலத்தோர் வாக்கு எடப்பாடி சிஎம்னா போகாது. அப்போது ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ளாத முக்குலத்தோர் வாக்குகள், அந்த 18% இருந்த முக்குலத்தோர் வாக்குகள் எடப்பாடி சிஎம்னு சொன்னால் அது போகாது, தனக்கு அது வரும்னு அவர் நம்புகிறாரு. அதனால தான் முக்கிய தேவர் அந்த இந்த நிகழ்வுகள்லாம் ரொம்ப அக்கறை எடுத்து அது செய்துட்ருக்காரு. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஆட்டு எடப்பாடி விஷயத்தில் சசிகலா, தினகரன், பன்னீர் இவங்களோட எதிர்ப்பால் எடப்பாடியை அந்த சமூக மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் இருக்கிறாங்க. ஸ்டாலின் அந்த மக்கள் வாக்குகளை பண்ணுறாரு. தமிழ் தேசிய அரசியல்வாதி ஜாதிக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடியவர் தான். தமிழ் தேசிய இதில் அவரை தமிழராக தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சீமானோட அந்த அணுகுமுறையில் ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட முக்குலத்தோர் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வாக்களிக்க மாட்டாருங்கிறது சீமான் உணர்றாரு. ஸோ அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி சீமான் களமாடுறாரு. அதனால தான் அந்த மேல்பாதி மங்கலம் ஆலய நூலகங்களையும் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் பேரை மென்ஷன் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லை, மேல்பாதி மங்கலம்
திரௌபதி அம்மன் கோயில் மேட்டரில் பறையர்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட பறையர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு ஓட்டு போட மாட்டாங்கிறதா சீமானுக்கு நோக்கம். இதெல்லாம் நான் உடச்சி ஏன் சொல்கிறோம்னா, பாண்டே போன்றவங்க, மதிப்புக்குரியவர் பாசத்துக்குரிய தம்பி அது வேற, டெல்லி ஐயா போன்றவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்தியா டுடே மணி போன்றவங்கலாம் சீமானுக்கு நுண்ண அரசியல் நுணுக்கமான அரசியலை உணரணும். அவர் 214 தனித்து தான் போட்டி போடுறாரு. எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த முடியும் நம்புறாரு. விக்கிரவாண்டி களத்துக்கும் ஈரோடு களத்துக்கும் வராத எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த முடியும் நம்புறாரு. எந்தெந்த செக்ஷனில் எப்படி பலகீனப்படுத்த முடியுங்கிறதுல கரெக்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி போகிறாருங்கிறத இவங்களுக்கெல்லாம் தெரியணும். லெஸ் இன்ஃபார்ம்டாக இருக்கிறாங்க. சீமானு சும்மா கூட்டணிக்கு வரக்கூடியவராங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் பேசுகிறாங்க. இது அநாஜகம், அராஜகம், அநீதி, அக்கிரமம், அறிவு நாணயமற்ற செயல், இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி. அவரே சொல்கிறாரு, புலி தனியாக தான் சண்டைக்கு போகும், நாய் தான் 4 நாயை கூட்டிக்கிட்டு சண்டைக்கு போகணும்னு சொன்னால் கூட்டணி போகிறத சொல்கிறாரு. நான் புரட்சிக்காரன், அரசியல் வியாபாரி இல்லைன்னு விஜய் வந்து கொடநாடு கொலை பற்றியும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றியும் பேசாததை வியாபாரின்னு மறைமுகமாக விஜய் அடிக்கிறாரு. ஸோ அவர் கூட்டணி போகக்கூடியவர்னு விஜய் சொல்கிறாரு. அப்போ தெளிவாக நீங்கள், இது என்னோட இன்டர்பிரேஷன், வியாபாரின்னு சொன்னது விஜய்ங்கிறது என்னோட இன்டர்பிரேஷன். காலம் வரும்போது தெளிவாட்டே அதை சீமான் இன்னும் பேசுவார். அப்போ சீமான் கேண்டிடேட்டை விட்டு தனிச்சு போட்டிங்கிறதுல சரியாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி போயிட்டுருக்கிறாரு. அந்த வகையில் இன்னைக்கு 2 கேண்டிடேட்டை வந்து முக்குலத்தோர் சமுதாயத்திலிருந்தே முதல்ல போடுறாருன்னு சொன்னால் எடப்பாடியே முக்குலத்தோர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளராட்டு. நீ கருப்பு முருகானந்தத்தை தலைவராக போட்டாலும் போடு, யாரை வேணாலும் தலைவராக போட்டாலும் முக்குலத்தோர் வந்து எடப்பாடியை வந்து முதலமைச்சராக வேட்பாளராக வாக்களிக்க மாட்டாங்க. என்டிஏக்கு பன்னீருக்காகவும் தினகரனுக்காகவும் வாக்களித்த முக்குலத்தோர் சட்டமன்ற தேர்தலில் தனக்கு வாக்களிப்பாங்க. அதாவது டிஎம்கே முக்குலத்தோர் வேற, அதிமுக இரட்டையில முக்குலத்தோர் ஓட்டு வந்து தனக்கு வரும்னு சீமான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் இதில் போகிறாரு. அதே மாதிரி மேல்மாதி மங்கலத்தில் பறையர் சமூகம் எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த ஆலய நுழைவுக்காக எடப்பாடியும் பேசலை, பெரியாருக்கு பாரத ரத்னா கேட்ட நண்பர் KP முனுசாமி பேசலைன்னு சொல்லும்போது அந்த வீகத்தில் போகிறாரு. இதைத்தான் நான் அரசியல் விமர்சகர்களுக்கு சீமான் தனிச்சு போகிறாரு. அதுக்கு சோஷியல் இன்ஜினியரிங் இதை வச்சுருக்காரு. தினமலரில் ரொம்ப அருமையான கட்டுரையை போட்டிருக்காருங்க. கன்ஷிராம் மாதிரி, நிதிஷ்குமார் மாதிரி போகிறாருங்க. தினமலர் ஒரு பல தவறான செய்திகள் போட்டாலும் இது சரியான செய்தியை போட்ட தினமலருக்கு பாராட்டுகள். ஸோ சீமான் பல வீகத்தோட ஈரோடு கிழக்குக்கு பிறகு 15 to 20% வாக்கு தமிழ் மண்ணில் எடுத்துட முடியும். ஒரு பெரிய ஜம்பிங்காக இருக்கும். அது வந்து தனக்கு பெரிய ஒரு பூஸ்டர் கொடுக்குங்கிற லெவலில் வேட்பாளர் போடுறாங்க. இதில் ஒரு சில வேட்பாளர்கள் வெற்றியும் பெற முடியும்னு சீமான் நம்புறாரு. சோஷியல் போலரைசேஷனில் வெற்றியும் பெற முடியும்னு நம்புறாரு. அது வட தமிழகத்திலும் சில தொகுதிகளில் பறையர் கன்சால்டேட் ஆகிட்டாங்கன்னா இவர் நிறுத்தக்கூடிய செங்குந்தர் வேட்பாளர்கள், அகமுடையார் வேட்பாளர்லாம் வெற்றி பெற முடியுங்கிற லெவலில் கருதுறாரு. அதே மாதிரி தென்காசியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் கௌசிக் பாண்டியனுக்கு தெளிவாக போட்டுட்டாங்கன்னா அங்கேயும் வெற்றி வாய்ப்பு வருங்கிற அளவுக்கு தான் சீமான் கருதுறாரு. வேதாரண்யமும் ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு வேட்பாளராக தான் வேதாரண்யம் தொகுதியில் இடும்பாவனம் கார்த்திகை நிறுத்தியிருப்பார்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் வந்து 4 வாரத்திற்குள் வந்து விசாரணை வந்து முடிக்க வேண்டும் என ஹைகோர்ட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மனு தாக்கல் செய்திருக்கிறார். டெல்லியில் அமித்ஷா பார்த்துட்டு வந்த பிறகு இந்த எடப்பாடி அவர்களுடைய இந்த மூமெண்ட்டு எதை உணர்த்துது? அமித்ஷா பார்த்துக்கிட்டு இதை டக்குனு முடிச்சிடலான்னு நினைக்கிறாரு. அவங்க முடிக்க மாட்டாங்க. இந்த இடத்துக்குள்ள அவங்க தோல்வி நாயகன் எடப்பாடி, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி, அவரை நம்பி சீட்லலாம் ஏமாற மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத தேமுதிகவே காட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க பட்ஜெட்டை பாராட்டிட்டாங்க, சட்டம் ஒழுங்கில் அரசு நடவடிக்கைகளை பாராட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடலூரில் ரெட்டலைக்கு வந்து சிதம்பரத்திலையும் விழுப்புரத்துலையும் 35% வாக்கு கிடைக்குது. கடலூரில் வந்து முரசுக்கு வந்து 27% வாக்கு கிடைக்குதுன்னா ஒரு 8% வாக்கு குறையுதுன்னா எடப்பாடி நம்பி எப்படி ஜெயிக்க முடியும் தேமுதிக? அதே மாதிரி சீமான் வந்து இவருக்கு போராட்டத்தை ஆதரித்தாங்க. வெளிப்படையாகவே விக்கிரவாண்டியில் கேட்டாப்பில். ஆனால் 1% ஓட்டு தான் கூடிச்சு. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து விஜய் விடமாட்டான்னு பேசுனதுக்கு, அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுனதுக்கு, சிவகார்த்தியும் சீமான நேரில் வந்து பார்த்ததுக்கு எல்லாம் சேர்த்து விக்கிரவாண்டியில் கூடுனது 1% வாக்கு தான். அப்போ வாக்கு தான். எடப்பாடிக்கு அங்கே 36% வாக்கு இருக்குது. அதில் 12% வாக்கு டாக்டர் ஐயாவுக்கு போயிட்டு, 23% வாக்கு ரெட்டேல வாக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு, 1% வாக்கு தான் சீமானுக்கு போச்சு. இதையும் ரங்கராஜ் பாண்டே போன்றவங்க வந்து இன்னும் கருத்து கூறுறவர்களா கடந்த காலத்தின் கைதிகளாட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்போ ரெட்டேல வாக்கு தான் உதயசூரியனுக்கு அங்கே போயிருக்குது. அப்போ சீமான் அங்கே ஓட் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி இல்லை. ஓகே. ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த அளவில் ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி இல்லாத ஒரு தலைவருங்கிறதும் பாஜக தலைமைக்கு தெரியும். அப்போ அவர் கூட கூட்டணிக்கு போகணும்னா ரொம்ப ஹெவி சீட் இல்லாமல் அவங்க போக மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த வழக்குகள் வந்து தேர்தல் ஆணையத்துக்குள்ள அதிகாரத்தை 4 வாரத்தில் முடிவிடுங்கன்னு சொன்னால் அது வந்து அவருக்கு
அட்வர்ஸாக போனாலும் மாற்று ஏற்பாடு பண்ணதுக்கு அவருக்கு ஒரு வழி கிடைக்கும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் கடைசி நிமிஷம் தான் அது வந்து பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு ஒரு தீர்ப்பு வர்றதுக்கும், ஏற்கனவே உள்ள இரட்டை தலைமை இரட்டை இலையில் இபிஎஸும் ஓபிஎஸும் கையெழுத்து போட்டால் தான் இரட்டை இலைங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வருங்கிற ஒரு சூழல் இருக்குதா சொல்கிறாங்க. ஹோ ஃபார் இட் இஸ் ட்ரூ, ஹவு மச் இட் வில் கோயிங் டு மெட்டீரியலைஸுங்கிறத டு பி சீன் தான். நான் அறுதிட்டு உறுதியாக சொல்லலை. அப்போ இப்படி ஒரு சான்ஸு வந்துடக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி வந்து அலர்ட்டாக நின்று 4 வாரத்துக்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஃபைனலாக இப்படி ஒரு சான்ஸ் வருங்கிறது ஓபிஎஸ் தரப்பு, செங்கோட்டையன் தரப்பு, சைதை துரைசாமி தரப்பு அதை உணர்றாங்க. அதனால தான் இப்போவே அந்த சண்டை வந்து சைதை துரைசாமிக்கும் கேபி முனுசாமிக்கும் வருது. நான் கேபி முனுசாமி இதுதான் சாக்குன்னு ஏன் பாணிக்குள்ள பெரியாருக்கு பாரதத்தை கொடுத்து செங்குந்தர் பரைய சமரி சூறையாட முடியாதுன்னு அப்போவே சொல்லியிருக்கிறேன். வாங்கி கொடுத்து விட மாட்டாருன்னு தெரியும், சும்மா போலியா சொன்னதுன்னு தெரியும். அதனால் அதை சொல்கிறேன். பட் இந்த களத்துக்குள்ளே இப்படி ஒரு மூவ் இரட்டை இலை தொடர்பாக ஒரு மூவ் போயிட்டு இருக்குது. அது எப்படி வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுகவுடன் தாவேகா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்துனுச்சு. ஆனால் அங்கே இடையில வந்து அதிமுகவுடன் பாமக உள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவேகாவுக்கு வந்து கொஞ்சம் அப்செட் ஆகி கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு நியூஸ் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இது வந்து உண்மையான தகவலா? பாமக உள்ளே வந்தால் தாவேகாவுக்கு என்ன பிரச்சனை? தாவேகா தொடர்பாக வரக்கூடிய எல்லா செய்தியுமே கட்டுக்கதைகள், பொய் செய்திகள், ஏட்டுச்சுரைக்காய்கள், செய்தி அரசியல் தான் அது. இப்போ செயல் அரசியலில் இவங்க வக்போர்டு அந்த விஷயத்துக்காக போராட்டம் நடத்துகிறாங்க. அது திமுக காங்கிரஸுக்கு, பாஜகவுக்கு எதிராக திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு சேர்த்து விடக்கூடிய வேலை தான். இதில் ஓட்டு அங்கே தான் போகும், திமுக காங்கிரஸ் தான் போகும். நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி அங்கே தான் போகிறீங்க. களத்துக்குள்ளே வராத போதும் சிஏ எதிர்ப்புன்னு சொல்லி திமுக காங்கிரஸுக்கு 39 தொகுதியிலும் ஜெயிக்க தான் சிஏ ஒரு இஷ்யூ ஆக்கி திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு திமுகவின் பி டீமாக தான் போனீங்க. அதைத்தான் தெளிவாக அண்ணாமலையே சொல்கிறாரு. அந்த விஷயம் திமுகவின் பிடிவாக நீங்கள் செயல்பட்டது தான். அதை எடுத்தாலே அவன் ஞாபகம் வந்து அந்த ஓட்டு வீட்டில் இருக்கவனும் போய் விட்டுறக்கூடாதுன்னு திமுக காங்கிரஸுக்கு பாஜக எதிராக போடுவான்ல. இந்த இஷ்யூவை எடுத்தாலே வீட்டில் இருக்கவனும் நம்ம வீட்டில் ஒரு ஓட்டு போலிங்க குறைஞ்சிடக்கூடாதுன்னு எல்லா ஓட்டையும் திமுக காங்கிரஸுக்கு கொண்டு போடத்தானே செய்வான். இல்லை, இஸ்லாமியர்கள் வாக்குகளை குறிவைத்து தான் தாவேகா தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில் இருக்கவங்க சொல்கிறாங்க. எங்க அது நடக்காதுங்க. சிஐ எதிர்ப்பு நீங்கள் சொன்னதோட இதுவே திமுக தான் லாபம் கிடைஞ்சி. இப்போ இந்த இஷ்யூ ஞாபகப்படுத்தினாலே திமுக காங்கிரஸ் தாங்க லாபம். அது நீங்கள் வந்து ஒரு வேளையில் பீஸ்ட் படத்துக்குள்ள அவங்க சாபம் எல்லாம் போட்டாங்க, உருப்பட மாட்டீங்க அது இதுன்னெல்லாம். துப்பாக்கி படத்துக்கும் அதே மாதிரி பீஸ்ட் படத்தோட சாபம் போட்டாங்க. ஸோ அதை மறைக்கிறதுக்கு நீங்கள் சிஏ எதிர்ப்புன்னு பார்லிமெண்ட்டில் சொன்னீங்க. இப்போ இந்த எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஜனநாயக படத்துக்கு முஸ்லீம் வசூல் வந்தால் நீங்கள் கொடுத்த 12 கோடிக்கு உங்களுக்கு லாபம் தான். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாபம் தான். இல்லை, ஒரு ஓட்டு அரசியல் தானே விஜய் வந்து ஓட்டு திமுக காங்கிரஸ் தாங்க போகும். இல்லை, இஸ்லாமியர் வாக்குகளை குறிவைத்து காய் நகர்த்துகிறார். என்ன குறி வச்சாலும் குறி வைக்கலனாலும் முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை செய்யணும்னு சீமானுக்கே போகலையே. அப்ப யாரு முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை சொல்றா? ஸ்டாலின் சொல்லியும் தேர்தல் அறிக்கையில நிறைவேற்றல. ஓட்டு திமுக காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக திமுக காங்கிரஸ் தானே போச்சு. சரிங்க, மைக் படத்தை போட்டாரு விஜய். என் தம்பி என்ன ஆதரிக்கிறான்னு சீமானே சொன்னாரு. சொல்லியிருக்க கூடாது. அது விஜயை சொல்ல வச்சிருக்கணும். எங்கள் அண்ணனுக்காக தான் நான் போட்டேன்னு விஜயை சொல்ல வச்சிருக்கணும். இவர் அவசரப்பட்டுட்டார் வெள்ளந்தியா. எனிவே அதில் என்னாச்சு? எல்லா இடமும் 10%, 12% எல்லாம் ஓட்டு எடுத்த, 12%, 8% எல்லாம் ஓட்டு எடுத்த சீமான் கன்னியாகுமரியில் 5% தானே வாக்கெடுத்தாரு. அதுவும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கிடைக்கலையே. ஆசாரி, இது நாவிதர், வண்ணாறு, செட்டியார், இந்த மாதிரி ஜாதி ஓட்டு, தமிழ் ஜாதிகள் ஓட்டு, தமிழங்கிற அந்த ஓர்மையில் கிடைச்ச ஓட்டு தானே அந்த 5% அந்த மீனவ சகோதரிக்கு. அப்போ நீங்கள் சீமானுக்கே அந்த எவ்வளோ முஸ்லீம் உள்ள இடத்துல முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலையை கேட்ட சீமானுக்கே கிடைக்கலையே. சிறைக்கைதிகள் விடுதலையாவது ஸ்டாலினுக்கு எதிரானது. இது வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவானது தானே. ஸ்டாலினுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட போறாருல்ல. 39 எம்பி ஆட்சியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு போடுவாங்களா? ஓட்டை பிரிக்க போறாருன்னு உங்களுக்கு போடுவாங்களா? முஸ்லிம்ஸ் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி, விஜிலண்ட் அண்ட் அலர்ட். நீங்க என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் அந்த ஓட்டு வந்து ஸ்டாலின் காங்கிரஸ் தான் போகும், உங்களுக்கு வராது. அப்போ நீங்க இந்த இஷ்யூ எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்கன்னா, ஜனநாயகம் படத்துக்கு முஸ்லீம்ஸ் படம் பார்க்க வரணும்னு நினைக்கிறீங்க. 12 கோடி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க படம் பார்க்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அது லாபம் தான். பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓட்டு திமுகவுக்கு தாங்க போகும். நீங்க சிஏ எதிர்ப்புன்னு இப்போ சொன்னதே அண்ணாமலை சொல்ற மாதிரி பிடிமா தான் நீங்க அதை செயல்பட்டீங்க. அதிமுக ராஜ்யசபா எம்பிக்கள் வந்து வக்பு திருத்த மசோதா குறித்த ஆதரவு எதிர்ப்பு குரல் வாக்கெடுப்பின் போது வந்து பார்த்தீங்கன்னா வக்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக வந்து வாக்களித்திருக்கிறார்கள். சிவி சண்முகம், தம்பித்துரை, அப்புறமேலு சந்திரசேகரன் எல்லாருமே எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து பாராட்டி பேசியிருக்கார் திருமா அவர்கள். அதிமுகவை நட்பு சக்தியாக கருதுகிறாரா திருமா? இந்த இஷ்யூ கூட்டணி எதுவும் அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கு? கூட்டணியெல்லாம் வராது. முஸ்லீம் வச்செல்லாம் ஓட்டு இல்லை. அது வன்னியர் கட்சி மேல்பாதி மங்கலத்தில்
சகோதரர் தொல் திருமா அவர்களே, மேல்பாதி மங்கலத்துல சீமான் ஆலய நிலையத்துக்கு சொன்னாரு. ஏன் சிவி சண்முகம் சொல்லல, ஏன் கேபி முனிசாமி சொல்லலங்கிறத நீங்க நாணயமா நேர்மையா சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. நான் சொல்லணும்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் விசிகாவை காப்பாத்தினாதான் பரையர் சமூகத்தை காப்பாற்ற முடியும். முதல்ல உங்களுக்கு விசிகாவை காப்பாற்றணும். அதுக்கு நீங்க நிக்கிறீங்க, தப்பு இல்லை. அப்படிதான் போக முடியும் அரசியல் நகர்வு. இப்போ இந்த இடத்துக்குள்ளேயும் இந்த இஷ்யூவை சொல்றது மூலமா இந்த இஷ்யூல எங்க அணிக்கு தான் ஓட்டு வரும், நாங்க தெளிவா நிற்கிறோங்கிறத சொல்றாரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த நீட் விலக்கு தொடர்பாக பேசணும், எல்லா கட்சிகளும் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாலின் இந்த விஷயம் வந்து நடக்காதுன்னு தெரிஞ்சும் இது ஒரு அரசியல் வியூகத்தை வந்து கட்டமைக்கிறார். அந்த இஷ்யூ அவருக்கு சாதகமான இஷ்யூ, அதை அவர் எடுத்துட்டு தானே போவார். விட்டுட்டு போக மாட்டார்ல. எதுவும் தங்களுக்கு பலனளிக்கக்கூடிய இஷ்யூவை எந்த அரசியல் கட்சி விட்டுட்டு போகும்? நான் நீட்டை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். நீட் ஹியர் டு ஸ்டேங்கிறத நான் எப்பவே சொல்லி முடிச்சிட்டேன். மூக்கையா தேவருக்கு மணிமண்டம் அமைப்பதன் மூலம் வந்து தென் தமிழ்நாட்டில் உள்ள முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய வாக்குகளை வந்து மொத்தமாக அறுவடை செய்ய பார்க்கிறாரா மு.க. ஸ்டாலின்? ஐயா, மூக்கையா தேவர் கல்வி வள்ளல். அவர் பெரிய அளவில் 3 கல்வி நிறுவி அங்கே உள்ள முத்தரையர்கள், அட்டவணை பிரிவு மக்கள், எல்லா சமூக மக்களும் கல்வி பெறதுக்கு உசிலம்பட்டி, தென் கமுதி, மேலநீதநல்லூர் 3 காலேஜை நிறுவனார். கமுதி காலேஜ் எல்லாம் ஒரு சமூக ஒற்றுமைக்கு நல்லிணக்கத்துக்கும் இதாட்டு கமுதி ஜில்லா போர்டில் கமுதி டவுன் பஞ்சாயத்து, அதுக்கு அன்னைக்கு டவுன் பஞ்சாயத்துன்னு பேர் வராது, போர்டுன்னு தான் பேர் வரும். அதுக்கு தலைவராக இருந்த ஐயா சவுந்தரபாண்டிய நாடார், கமுதி சவுந்தரபாண்டிய நாடார், பசுமன் தேவரின் நண்பர். அவர் தன்னோட நிலத்தையும் 1 லட்சம் ரூபாயும் அன்னைக்கு பெரிய டொனேஷன் அதை கொடுத்தவர். அதெல்லாம் அவர்கிட்ட போய் அணுகி வாங்கி அந்த கல்லூரியை நிறுவனது ஐயா மூக்கையா தேவர் அவர்கள். சமூக ஒற்றுமைக்காகவும் ஒரு கல்வி வள்ளலாட்டம் அந்த பகுதியில் உள்ள அனைத்து சமூக மக்களும் கல்வி பயிலதுக்கு காரணமாக இருந்தவர். அவர் உசிலம்பட்டி தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கட்டத்தில் இரட்டை உறுப்பினர் தொகுதியில் ஃபார்வர்ட் பிளாக்கு அட்டவணை பிரிவு உறுப்பினர் தோக்கும்போது பொது இதில் இவர் வந்து பெரிய வாக்கெடுத்து வெற்றி பெற்றார்னா தனிப்பட்ட செல்வாக்குள்ள ஒரு தலைவர். அவர் இன்னைக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அங்கீகரிக்கிறதை நான் மனசார பாராட்டுறேன், வரவேற்கிறேன். கல்வி வள்ளல் ஐயா மூக்கையா தேவரை தமிழக முதல்வர் அங்கீகரிக்கிறது வந்து பாராட்டத்தக்கது தான். இதில் அரசியல் நுணுக்கமும் இருக்குது. முக்குளத்தூர் சமூகம் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர்னா ஏற்றுக்கிட மாட்டாங்க, வாக்களிக்க மாட்டாங்க. அந்த மாசுங்கிறது தான் களத்தில் தெரியும். சிக்கராஜா கழிஞ்ச முறையில் ஃபைட் பண்ணதுலேருந்து பார்லிமெண்ட்டுக்கே ஃபைட் பண்ணான்னா இரட்டை இலைனாலும் கூட சட்டமன்ற தேர்தலும் பெரிய அளவில் அவங்க எதிராக தான் இருப்பாங்க. அதில் உணர்ந்துக்கிட்டு தான் ஸ்டாலின் இந்த அரசியலை பண்ணுறாரு. முத்துக்குளத்தூர் வந்து மிகப்பெரிய அளவு திமுகவில் ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. என்றாலும் அவர் தன்னோட நேரடி எதிரியாட்டு அடுத்த கட்ட எதிரியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளாத சமூகம் போது அதை தன்வசப்படுத்தணும்னு தெளிவான ஒரு ஷார்ப் எஜ்டு பிரெயினோட ஒரு நுணுக்கமான அரசியலை மு.க. ஸ்டாலின் செய்கிறாரு. கலைஞர் வந்து அன்னைக்கு அளவுக்கு மீறி முக்குளத்தூருக்கு 2016ஆம் ஆண்டு பிரதிநிதித்துவம் கொடுத்து தான் தோத்தார். பிரிசனரா பாஸ்டாட்டு காமராஜரை எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கோன்னு நினச்சி பிரிசனரா பாஸ்டா 1% ஓட்டில் ஜெயலலிதாட்ட தோத்தார். அன்னைக்கு வந்து கலைஞர் எடுத்திருக்க வேண்டிய வியூகம் பேக்கிங் கம்யூனிட்டி ஆட்டு வன்னியர் முத்தரையரெல்லாம் எடுத்து ஜெயலலிதாவை எதிர்கொண்டிருக்கணும். அவர் அதில் தவறிட்டார். இப்போ வந்து திமுகங்கிறதெல்லாம் இந்த செய்தி தொடர்பாளர்கள் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸ்டாலினுக்கு நுணுக்கமாக தெரியும், நம்ம ஜெயலலிதாவை எதிர்கொள்ளலை, எடப்பாடியை தான் எதிர்கொள்கிறோம். எடப்பாடியை முக்குளத்தூரை ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த முக்குளத்தூர் ஓட்டை தன்வசப்படுத்துறதுக்கு சீமான் முயற்சி பண்ணுறாரு. மூக்கையா தேவர் இதிலெல்லாம் சீமான் ரொம்ப ஹெவியாக நிற்கிறாரு. முக்குளத்தூர் இதுகளில் வந்து சீமான் முன்னணியில் நிற்கிறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னோட கேண்டிடேட்ஸ் ஆட்டு வந்து மறவரான கௌசிக் பாண்டியன் தென்காசி, அகமுடையாரான இவர் இடும்பாவனம் கார்த்திகன்னு தான் அந்த எடப்பாடிக்கு அந்த ஓட்டு போகாதுங்கிற நம்பிக்கையில் தான் சீமானே வராருன்னு சொல்லும்போது எடப்பாடியை நேரடி எதிரியாக கொண்ட ஸ்டாலினும் அதை உணர்ந்துக்கிட்டு இந்த நடவடிக்கைகள் செய்கிறாரு. மற்றபடி ஐயா மூக்கையா தேவர் மிகவும் தகுதியான தலைவர். எண்ணற்ற அனைத்து ஜாதி ஏழை எளிய மக்களுக்கு கல்வி வழங்கிய அவர் பாராட்டுக்குரியவர், போற்றுதலுக்குரியவர். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பது நமக்கு நன்றி சார்.